அன்னை மரியாளின் மாசற்ற இருதயத்தை குறித்து தியானிக்கும் நாம் அன்னை மரியாள் இறைவார்த்தையை தியானித்ததை குறித்து தியானிப்போம். அன்னை மரியாள் தன் உள்ளத்தில் இறைவார்த்தையை சிந்தித்து கொண்டே இருந்தாள். உதாரணமாக நாம் திருவிவிலியத்தில் பல இடங்களில் அன்னை மரியாள் இறைவார்த்தையை தியானித்தது குறித்து பார்ப்போம். கப்ரியேல் தூதர் வரும்போது அன்னை மரியாள் இறைவார்த்தையை தியானித்து கொண்டிருந்தாள். கப்ரியேல் தூதர் செய்தி அறிவித்த போதும் அன்னை மரியாள் அந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருந்தார். இடையர்கள் இயேசு பிறந்தபோது வந்து அறிவித்த செய்தியையும் அன்னை மரியாள் தன் உள்ளத்தில் நிறுத்தி அதை தியானித்து கொண்டிருந்தார். சிமியோன் அன்னை மரியாளை பார்த்து, உன் உள்ளத்தை ஒரு வார் ஊடுருவி செல்லும் என்று சொன்னபோது அன்னை மரியாள் அதை தன் உள்ளத்தில் நிறுத்தி அதை தியானித்து கொண்டிருந்தார். அன்னை மரியாள் பல்வேறு நேரங்களில் இறைவார்த்தை தியானித்தும் அதன்படி செயல்பட்டதால் தான் அன்னை மரியாள் எல்லா புனிதர்களுக்கும் மேலாக உயர்த்த பெற்றார். நாமும் நம் வாழ்வில் இறைவார்த்தை உள்வாங்கி அதை தியானித்து இறைவார்த்தையின்படி வாழ்வோம். நாமும் உயர்வடைவோம். ஆமென்.